சாகா வரம் அது கிடைச்சா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கு இல்லையா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? அப்படி சாகா வரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படி என்பதை இன்னைக்கு திருப்பாடல் தெளிவுபடுத்துது. ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடணும். ஆண்டவரை எப்பொழுதுமே புகழ்ந்து பாடணும். அவர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைத்தனங்களை நினைச்சு நினைச்சு பாடணும். அவரை நீங்க ஆர்ப்பரிக்கிற வேளையில உங்களுக்கான சாகா வரம் கிடைக்கும். சாகா வரம் அப்படின்னு சொல்லுறப்போ அந்த சாகா வரத்தை குறித்து இன்னைக்கு இயேசு ஆண்டவர் நற்செய்தியில நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அந்த சாகா வரம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நாம சாகாம இருக்கிறது கிடையாது. இந்த உலகத்துல நாம இறந்ததற்கு அப்புறமாக நம்முடைய ஆன்மா நம்முடைய உடலை விட்டு பிரிஞ்சு கடவுள்கிட்ட போகுமே. அப்படி போகிற வேளையில அந்த ஆன்மா அழிவுறாமல் நித்தியத்திற்கும் வாழணும் அப்படின்னு சொன்னா அந்த வல்லமை, அதற்கான அந்த ஆசிரை கொடுக்கிற வல்லமை கடவுள்கிட்ட தான் இருக்குது. அந்த ஆசிரின் வல்லமை ஆன்மா பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்க அவரை ஆர்ப்பரிச்சு புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கணும். சரி, அது அடுத்த உலகத்துல தானே, இப்ப என்ன நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்பீர்களாக இருந்தால் நீங்க ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரித்து கொண்டே இருந்து பாருங்கள். டெய்லி அவர் செய்த நன்மைத்தனங்களை மாத்திரம் நினைச்சு நீங்க அவரை புகழ்ந்து போற்றி பாடி பாருங்களேன். நான் என்னங்க சொல்றது, நீங்களே உணர்ந்துப்பீங்க. உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய கஷ்டம், கவலை, கண்ணீர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு அப்படியே அகன்று போக நீங்க வாழ்க்கையில இன்னைக்கு இல்லாவிட்டாலும் என்னைக்கு ஒரு நாள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுனதால என் லைஃப் இவ்வளவு செழிப்பாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறது அப்படின்னு சாட்சியம் சொல்லுவீங்க. அதற்காக உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரை போற்றுங்க, புகழுங்க. ஆண்டவர் ஆசீர் உங்கள் வாழ்க்கையில் பொழியப்படும். இந்த உலகத்துல நீங்க மகிழ்வோடு வாழ்வீர்கள். மறு உலகத்துல ஆண்டவர் உங்களுக்கு சாகா வரம் கொடுப்பார். ஆமென்.